நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல். வணக்கம். இன்று ஜூன் மாதம் 24ஆம் தேதி 2024ஆம் வருடம் ஆணி மாதம் 10ஆம் தேதி. EC21 தலைப்புச் செய்திகள். கனடாவில் சடலமாக மீட்கப்பட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு உருக்கமான நினைவஞ்சலி. சில அரசியல் மூடர்களின் விளையாட்டுக்கள் இன்னும் 2 மாதங்களில் நிறைவடைய உள்ளன என மைத்ரிபால சிறிசேன கூறினார். வர்த்தக மற்றும் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் நியமனம். தென்கொரியா வெடி விபத்தில் 16 பேர் உயிரிழப்பு. 105 வயதில் முதுகலை பட்டம் பெற்ற மூதாட்டி. பிரித்தானிய தேர்தலில் களமிறங்குகிறார் புலம்பெயர் யாழ் யுவதி. இன்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்தரத்தில் பறக்கும் அஜித் கார். சுரேஷ் சந்திரா வெளியிட்ட மாஸ் வீடியோ. இனி EC21 விரிவான செய்திகள். ஒன்டாரியோ மாகாணத்தில் சடலமாக மீட்கப்பட்ட 4 பேருக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் உருக்கமான இரங்கல்களை வெளியிட்டுள்ளனர். தென்மேற்கு ஒன்டாரியோவில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்திருந்தனர். இந்த சம்பவத்தில் சடலமாக மீட்கப்பட்ட பெண் சமூக சிந்தனை கொண்ட ஒரு பெண் என புகழாரம் சூட்டப்பட்டுள்ளது. தனது சமூகத்திற்காக அயராது உழைத்து தன்னலமற்ற அடிப்படையில் செயற்பட்டவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் ஓர் கரிசனையுடைய தாய் என நினைவு அஞ்சலில் பங்கேற்றவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கும் சில அரசியல் மூடர்களின் விளையாட்டுக்கள் இன்னும் 2 மாதங்களில் நிறைவடைய உள்ளன. உத்தேச ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷவை களமிறக்கி வெற்றி வாகை சூடுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் வியாழேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் லித்தியம் மின்கல தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தின் பின்னர் மூண்ட தீயில் சிக்கி 16 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் 5 பேர் காணாமல் போயுள்ள நிலையில் தேடும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகருக்கு தென்மேற்காக உள்ள ஹவாசோங் என்ற தொழிற்பேட்டையில் உள்ள அரிசெல்லின் மின்கல உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவில் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நேற்று நடந்த பட்டமளிப்பு விழாவில் 105 வயதாகும் கின்னி ஹிஸ்லோப் என்னும் மூதாட்டி மிடுக்காக நடந்து வந்து தனது முதுகலை பட்டத்தை வாங்கி கொண்டார். கின்னியின் காதலன் ஜார்ஜ் 2ஆம் உலகப் போரில் பணியாற்ற செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் கின்னியின் படிப்பு பாதியில் தடைப்பட்டது. தற்போது 83 ஆண்டுகளுக்கு பிறகு தனது ஆய்வை வெற்றிகரமாக முடித்த கின்னிக்கு முதுகலை பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் இளவாலையை பூர்வீகமாக கொண்ட புலம்பெயர் தமிழரான கிருஷ்ணி ரிஷிகரன் பிரித்தானியாவின் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுகிறார். கடந்த 20 வருடமாக சட்டன் பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணி ரிஷிகரன் சட்டன் மற்றும் செம் ஆகியவற்றிற்கான நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடுகிறார். யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட கிருஷ்ணி ரிஷிகரன் பிரித்தானியாவின் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுவது புலம்பெயர் தமிழர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி இன்று முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெற்று கடந்த நாட்களாக தான் விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறிய நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றன என அவர்கள் தெரிவித்துள்ளனர். நடிகர் அஜித் நடித்து வரும் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு தற்போது அஜர்பைஜான் நாட்டில் நடைபெற்று வரும் நிலையில் அங்கு படமாக்கப்பட்ட கார் காட்சி ஒன்றின் வீடியோவை அஜித்தின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள நிலையில் அந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த காட்சியை படக்குழுவினர் வெற்றிகரமாக படமாக்கிய பின்னர் அஜித்துக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. படப்பிடிப்பு நடைபெறும் போது எடுத்த வீடியோ பார்ப்பதற்கு மாசாக இருக்கும் நிலையில் இந்த காட்சி திரையில் தோன்றும் போது எப்படி இருக்கும் என்பதை நினைத்து பார்க்கவே முடியவில்லை என்று இந்த வீடியோவுக்கு அஜித் ரசிகர்கள் கமெண்ட் தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்திய செய்திகள், கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான EC21news.com இணையதளத்தை பார்வையிடுங்கள்.